மேலே போட்டுருக்கல ப்ரோ, முதல் சுதந்திர போராட்ட வீரர். அது எப்படி ப்ரோ, இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை எப்படி? ஆக்சுவலா இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷை எதிர்த்து நான் கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போரிட்ட ஃபர்ஸ்ட் மன்னர். ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச மன்னர் இவர் தான் ப்ரோ. முதல் இந்திய போராட்ட வீரர் தாத்தா காத்தப்ப புலித்தேவர் கோட்டையில் போய் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஓகேங்க, ஏன்னா முதல் போராட்ட வீரராக சொல்கிறீங்க. ஸோ வாங்க போய் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இருக்குல்ல. இந்த போராட்ட வீரரோட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்கட்டும் சேவல்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா புளியங்குடி பக்கத்தில் இருக்குங்க. அங்கே தான் வந்திருக்கோம். சரி வாங்க இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போனதுமே அவங்களோட வரலாறுகள் நிறைய படங்கள் இருந்துச்சுங்க. அங்கே நான் பார்த்ததில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது இது ஒன்று தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் ப்ரோ தர்பார் மண்டபம். இங்கே தான் பஞ்சாயத்து, கவர்மெண்ட், அரசவை எல்லாமே இங்கே தான். இதில் கேரளா ஸ்டைலில் இருக்கு. திருவிதாங்கூர் மன்னர் வந்து போரில் ஜெயிச்சிருப்பாரு. தலைமையை மட்டும் ஏற்றுக்குங்கன்னு சொல்லியிருப்பாரு. நீங்களே மன்னராக இருந்துக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காண்டி பரிசா கொடுத்துருப்பாரு. கேரளாந்து அங்கேருந்து ஒன்று. இவர் வேற யாரும் இல்லை, இவர் தான் வந்து புலித்தேவருக்கு வந்து பேரன். நம்ம ஃப்ரெண்டு தான் இவர். சரி வாங்க அப்படி இன்னும் உங்களுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல்லாக காட்டுறோம். ப்ரோ இதே பார்த்தீங்கன்னா புலித்தேவர் யூஸ் பண்ண வால். ப்ரோ இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும்? 1767 அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணது எல்லாம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் இருக்கும். இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்டிமண்டபத்தில் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதுன்னா அந்த கவர்மெண்ட் அப்பவே இந்த ஒரு இடத்துல நினைச்சுன்னு சொன்னாங்களா, அது உண்மை டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல அங்கே போய் நம்மளோட சில்ப்ரோ சிம்பிளை போட்டு வேற லெவல் பண்ணியாச்சு. வேற லெவல் ஒன்றுமே செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே கைஸ் பை. ஒன்று ஒரு ஃபாலோவும் ஒரு 10 வருஷத்துக்கு ஷேரும் மட்டும் பண்ணி விடுங்க.